பாலிட்டி பஞ்சாயத்து ராஜ் தானே சொல்லியிருந்தோம், உள்ளாட்சி அரசாங்கமா? ஓகே. ஸோ நமக்கு மேக்னட் ஆஃப் இந்த இது பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவோம்? எஸ், பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. ஸோ அவரோட இதுதான் வந்து நம்ம பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் மகாசாசனம் சொல்லி சொல்லுவோம். ஸோ பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி எந்த வருஷம் போட்டாங்க? 1957 ஜான்வரி 16. எஸ், 1957 ஜான் 16ல வந்து போட்டிருப்பாங்க. இவங்க ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணாங்க? 57 நவம்பர் 24. எஸ், 57 நவம்பர் 24ல வந்து ரிப்போர்ட் அப்படிங்கிறது சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்காக போடப்பட்ட குழுக்கள் என்னென்ன குழுக்கள் எல்லாம் போட்டாங்க? பல்வந்த் ராய் மேத்தா 1957, அசோக் மேத்தா 77, ராவ் 1985, ஹனுமந்த் ராவ் வந்து 1984, தன்வாலா 1978, கார்டினல் 88, துங்கூன் கமிட்டி 1988. ஓகே, நைஸ். ஸோ தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 3 கமிட்டிஸ் போட்டிருப்பாங்கல்ல, யார் யாரு? ஜெயின் 1996, மணி 1997, ஸ்டாலின் 2007. சூப்பர், 2007. ஓகே. ஸோ ஃபர்ஸ்டா நமக்கு பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது எங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, எப்போ பண்ணாங்க? ராஜஸ்தான் நகவு 1959 அக்டோபர் 1959 அக்டோபர் 2ல. செகண்டா ஆந்திரா மேம் 1959. ஆந்திரா. எஸ், ஆந்திரால 1959ல கொண்டு வந்திருப்பாங்க. மண்டல் பஞ்சாயத்து அப்படிங்கிறது அமைக்கணும்னு சொல்லிட்டு எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க? அசோக் மேத்தா. எஸ், அசோக் மேத்தா கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுல வந்து டோட்டல் பாப்புலேஷன் அப்படிங்கிறது எவ்வளோல இருந்து எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு? 15,000 to 20,000. எஸ், 15,000ல இருந்து 20,000 இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அதே போல பார்த்தோம் அப்படின்னா இவங்க கமிட்டியில வேற என்னெல்லாம் இம்பார்ட்டன்டான ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க அசோக் மேத்தா கமிட்டி? ஜில்லா பரிஷத். எஸ், ஜில்லா பரிஷத். அதுக்கப்புறம் ரிசர்வேஷன். ஓகே, எது புரியல, கேட்கல. நியாய பஞ்சாயத். எஸ், நியாய பஞ்சாயத். நியாய பஞ்சாயத்து வந்து நமக்கு இவங்க அசோக் மேத்தா, ஓகேவா? சாரி, எல்எம் சிங்வி. கரெக்ட், எல்எம் சிங்வி தான் வந்து நியாய பஞ்சாயத்து அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கமிட்டி சொல்லியிருப்பாங்க இந்த உள்ளாட்சி அமைப்புகளை? ஜிவிகே ராவ் கமிட்டி. எஸ், ஓகே. ஸோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சமூக மேம்பாட்டு திட்டம், கம்யூனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்க? 1952ல. நேஷனல் எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம், இது எப்போ கொண்டு வந்தாங்க? எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் 1953. எஸ், 1953ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அசோக் மேத்தா குழு வந்து எத்தனை டயர் சிஸ்டம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க? 2 tiers. எஸ், 2 டயர் சிஸ்டம் அப்படிங்கிறது ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. வறுமை ஒழிப்பு திட்டக்குழு கிராமப்புற மேம்பாடு அப்படிங்கிறது எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? ஜிவிகே ராவ் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். ஸோ இவங்க ஜிவிகே ராவ் வந்து என்ன ஒரு புது பதவி வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு? மாவட்ட வளர்ச்சி டெவலப்மெண்ட் கமிஷன். எஸ், டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர், மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் அப்படிங்கிற ஒரு பதவி வந்து உருவாக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ பிளாக் லெவல் பிளானிங் அப்படிங்கறது எந்த கமிட்டி சொன்னாங்க? எஸ், தன்ட்டுவாலா கமிட்டி வந்து சொல்லியிருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் பிளானிங்? எஸ், ஹனுமந்த் ராவ் கமிட்டி வந்து டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜுடிஷியல் ட்ரிபுனல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த உள்ளாட்சி எல்எம் சிங்வி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ரீவைட்டலைசேஷன் ஆஃப் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டெமோக்ரஸி அண்ட் டெவலப்மெண்ட், இது வந்து யாரு? எல்எம் சிங்வி. எல்எம் சிங்வி. ஸோ அதுவே ஓகே, அதை ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணது யாரு? ஸ்ட்ரென்தன் அண்ட் ரீவைட்டலைஸ் ஜிவிகே ராவ் கமிட்டி வந்து ஸ்ட்ராங்கா இது பண்ணிருப்பாங்க. அசோக் மேத்தா கமிட்டி டோட்டலா எவ்வளவு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க? 132.
எஸ் 132 ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த கமிட்டி சொல்லியிருப்பாங்க? இல்லம்மா, GVK Rao. ஜிவிகே ராவ், God. ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து துங்கன் கமிட்டி சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து காட்கில் கமிட்டி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, காட்கில் கமிட்டி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த நமக்கு 3 டயர் சிஸ்டம், அது என்னென்ன டயர்ஸ் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 3 அமைப்புகள் அப்படிங்கிறது 3 லெவல். बुक बैक क्वेश्चन ना. ग्राम पंचायत, पंचायत समिति, जिला परिषद. ओके, ग्राम पंचायत, पंचायत समिति, जिला परिषद. सो इंटरमीडिएट लेवल ஒன்னு இருக்கும், அதுக்கு அப்புறம் அந்த ஹை லெவல் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல பார்ட் 9 அப்படிங்கறத ஆட் பண்ணிருப்பாங்க? 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. சோ இதுல வந்து எந்த ஆர்டிகல்ல இருந்து எந்த ஆர்டிகல் வரை கவர் ஆகுது? 243 ல இருந்து 243 ஓ. 243 ல இருந்து 243 ஓ வரைக்கும். சோ நமக்கு இந்த இது எப்ப இம்ப்ளிமெண்ட் ஆச்சு இந்த 1992 ஆக்ட்? 1993 ஏப்ரல் 24. 1993 ஏப்ரல் 24ல வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். சோ அது போல பார்த்தோம் அப்படின்னா இது எந்த ஷெட்யூல்ல இருக்கு? அந்த ஷெட்யூல் 11th ஷெட்யூல். சோ எவ்வளவு ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் இருக்கு? 29 ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ். அண்ட் இதோட ரிலேட்டட் ஆகக்கூடிய ஆர்டிகல் இந்த 29 ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் எதுல சொல்லியிருப்பாங்க? எஸ், 243 ஜில வந்து சொல்லியிருப்பாங்க. சோ கிராம சபா அப்படிங்கறத பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எது? 243A. 243A. சோ தமிழ்நாட்டுல எத்தனை நாள் கிராம சபா நடக்குது? 6 days. 6 தடவை. சோ எப்பெல்லாம்? January 26, March 22, May 1, August 15, October 2, November. எஸ், ஓகே, சூப்பர். சோ இந்த 6 டேஸும் நமக்கு நடக்கும். சோ தமிழ்நாட்டுல விமன் ரிசர்வேஷன் எவ்வளவு கொடுக்குறாங்க? 50% அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. எந்த இயர்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க? 2016. ஃபர்ஸ்டா எந்த ஸ்டேட் எந்த வருஷம் விமனுக்கு 50% ரிசர்வேஷன் கொடுத்தாங்க? பீகார் 2006. எஸ், பீகார் 2006ல வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவங்க பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் என்ன? 243 ஐ. சோ அங்க வந்து முனிசிபாலிட்டிஸ்க்கு ஒய் அப்படிங்கிறது வரும். பெசா ஆக்ட் எப்போ? 1996. சோ இப்போ இத வந்து எத்தனை ஸ்டேட்டுக்கு நமக்கு இத எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க டோட்டலா? 10 states. எஸ், 10 ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு கீழே வரும். அதே போல பார்த்தோம்னா பெசா ஆக்ட் அப்படிங்கிறது எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்திருப்பாங்க? எஸ், திலீப் சிங் பூரியா இல்லையா, அவரு கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் அப்படிங்கிறது பஞ்சாயத்து ராஜுக்கு எந்த இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க? ஸோ யாரு, எந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன், நிர்வாக சீர்திருத்த ஆணையம்? ஃபர்ஸ்டா செகண்ட்? ஓகேவா, செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன். ஸோ அவங்க தான் வந்து அந்த ஃபினான்சஸ் ஆஃப் பஞ்சாயத் ராஜ் அப்படிங்கிறத பத்தி சம்மரைஸ் பண்ணி ஒரு இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா முனிசிபாலிட்டிஸ். ஸோ இது எந்த அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க?
74. 74th 1992. So இது இம்ப்ளிமெண்ட் பண்ணது June 1, 1993. எஸ் ஜூன் 1 1993ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்டா உருவாக்கப்பட்ட அந்த கார்பரேஷன் இது முனிசிபல் கார்பரேஷன் சென்னை சென்னை மெட்ராஸ்ல உருவாக்கி இருப்பாங்க. எஸ் 1688ல. ஸோ டேட் என்ன அது இம்ப்ளிமெண்ட் ஆனது 29 செப்டம்பர். ஓகேவா 29 செப்டம்பர் 1688 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ராயல் கமிஷன் ஆன் டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது நமக்கு 1907ல போட்டிருப்பாங்க. ஸோ யார் தலைமையில இந்த பரவலாக்கம் அதிகார பரவலாக்கம் அப்படிங்கிறது ரிலேட்டடா ஒரு கமிட்டி. Hob House. எஸ் சூப்பர். ஹாப் ஹவுஸ் CEH ஹாப் ஹவுஸ் தலைமையில போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்தியால எத்தனை டைப்பா கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க? எத்தனை டைப்? 8. எஸ் சூப்பர். 8ஆ கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கண்டோன்மெண்ட் போர்டு ஆக்ட் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1924. எஸ் 1924ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நமக்கு இதுல 74th அமெண்ட்மெண்ட்ல எத்தனை ஃபங்க்ஷனல் ஐட்டம் சொல்றாங்க? 9Aல 18. ஆர்டிகல் என்ன? 243 to 243 ZG. இது இந்த 18 ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது 243W சொல்லியிருப்பாங்க. ஓவராலா 243P இருந்து ZG வரைக்கும் நமக்கு இந்த முனிசிபாலிட்டிஸ் ரிலேட்டடா வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டியூரேஷன் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் அப்படிங்கிறது இப்போ டோட்டலா ஒரு 5 இயர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த இப்போ இடையில 2 இயர்ஸ்ல கழிச்சிட்டாங்க, மீதி 3 வருஷம் இருக்குது. அப்ப புதுசா வரக்கூடியவங்க மீதி இருக்கிற வருஷத்துக்கு இருப்பாங்களா இல்ல ஃபுல் டென்யூரையும் அனுபவிப்பாங்களா? மீதி இருக்கிற அந்த 3 இயர்ஸ்க்கு மட்டும் தான் இருப்பாங்க. ரிமைனிங் பீரியட் எவ்வளவு இருக்குதோ அந்த டைம் பீரியடுக்கு மட்டும் இருப்பாங்க. ஸோ கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எந்த ஆர்டிகல்? 266. கான்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா 267 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இந்த இதுல வந்து எலெக்ஷன்ல நிக்கணும், இந்த பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி எலெக்ஷன்ல எல்லாம் நிக்கணும்னா ஏஜ் என்னவா இருக்கணும்? 21. எஸ் 21 அப்படிங்கிறது இருக்கணும். ஓகே. ஸோ இந்த நமக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இது எந்த ஆர்டிகிள்ல சொல்லியிருப்பாங்க? டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி எஸ் 243 ZDல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து எவ்வளோ மெம்பர்ஸை வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிஸ் ஸோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ? 4/5. 5ல 4 பங்கு அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து இந்த டெசிஷன்ஸ் டேக்கன் பை த கவுன்சில் அண்ட் இட் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு யாரு ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க? முனிசிபாலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும், முனிசிபல் கார்பரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டெசிஷன்ஸ் எல்லாம் மேக் பண்ணக்கூடியது மேயரா இல்லையே? நமக்கு எஸ் ஆணையர். ஓகேவா? முனிசிபல் கமிஷனர். ஏன்னா நமக்கு நிர்வாக ரீதியில வந்து தலைவரா யாருதான் இருப்பாங்க? கமிஷனர் தான் இருப்பாங்க. ஸோ அவங்கதான். கவுன்சில் வந்து யாரு ஹெட் தலைவரா இருப்பாங்க? அரசியல் ரீதியான தலைவர் மேயர். மேயர். ஓகேவா? மேயர் தான் வந்து அரசியல் ரீதியிலான தலைவரா இருப்பாங்க. ஓகே. ஸோ நமக்கு இந்த கண்டோன்மெண்ட் போர்டு அப்படிங்கறது எவ்வளவு கேட்டகரியா ஸ்பிளிட் அப் பண்ணிருப்பாங்க? 4. ஸோ இதுல வந்து அது ஃபர்ஸ்ட் கேட்டகரியில எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கணும்? 50,000. ஓகேவா? above 50,000. அப்ப செகண்ட் கேட்டகரியில 50,000 to 1 lakh. 10,000 to 50,000.
So third category, 2,500 to 10,000. yes, 2,500 to 10,000. Final, fourth category, Below 2,500. yes, below 2,500 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நமக்கு 1963ல ரூரல் அர்பன் ரிலேஷன்ஷிப் கமிட்டி அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஹெட்டா யாரு போட்டிருப்பாங்க? சேர்மன், ரூரல் அர்பன் ரிலேஷன்ஷிப் கமிட்டி. ஸோ இந்த கமிட்டி ஷார்ட்கட் கூட படிச்சிருப்போமே. ரூரல் அர்பன் ரிலேஷன்ஷிப் எப்பயும் எப்படி இருக்கணும்? எஸ், ஏபி ஜெயின். ஓகேவா? ஸோ ஜெயிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் இல்லையா? அதுதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த கண்டோன்மெண்ட் போர்டு. ஸோ இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்றது யாரு? கண்டோன்மெண்ட் போர்டோட எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவா? எஸ், பிரசிடென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இண்டஸ்ட்ரியல் கவுன்சில் ஆர்டிகல் என்ன? 263 அப்படிங்கிறது. ஸோ எவ்வளோ பாப்புலேஷனுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நம்ம நகராட்சிகள் அப்படின்னு சொல்லுவோம்? 1 lakh. 1 lakh. மாநகராட்சி 10 lakhs. 10 lakh. ஓகே. ஸோ உத்திரமேரூர் கல்வெட்டு யாரோடது? எஸ், முதலாம் பராந்தக சோழனுடையது. சுதந்திர இந்தியாவுக்கான காந்தி அரசியலமைப்பு தொடர்பான திட்ட வரைபடத்தை தயாரிச்சவர் யாரு? எஸ், ஷர்மா நாராயணன் அப்படிங்கிறவரு தயாரிச்சிருப்பாரு. ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் யாரு? ரிப்பன் பிரபு. ஓகே. செவன்டி-தேர்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ஒரு ஆர்டிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிராமம், ஒன்றியம், மாவட்டத்தை கொண்ட 3 அடுக்கு பஞ்சாயத்து வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அந்த ஸ்ட்ரக்சர் பத்தி. ஸோ இது எந்த ஆர்டிக்கல்? அததான் கேட்காங்க. கொஸ்டினே அதுதான். எஸ், 243ல பி. ஓகேவா? பி. ஓகே, ரைட். 243 பி. எஸ், பி ஃபார் பாடி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேரூராட்சி இருக்கு இல்லையா? ஸோ பேரூராட்சி அப்படிங்கிறதுல எவ்வளவு பாப்புலேஷன் இருப்பாங்க? 5,000 to 15,000. ஓகேவா? 5,000க்கு அதிகமா இருப்பாங்க, 15,000க்கு கம்மியா இருப்பாங்க. ஸோ இதோட மெம்பர்ஸோட கவுண்ட் அப்படிங்கிறது மினிமம் எவ்வளோ, மேக்ஸிமம் எவ்வளோ? 3. எஸ், மினிமம் 3, மேக்ஸிமம் 15. எஸ், 15 அப்படிங்கிறது. ஒரு பேரூராட்சியோட பதவி காலம் எவ்வளவு வருஷமா? 5 years அப்படிங்கிறது. இந்த நகராட்சியில நிலைக்குழு அப்படிங்கிறது ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும். அதோட டென்யூர் எவ்வளவு வருஷம்? 2.5 years. எஸ், 2.5 years, 2.5 வருஷம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே. சோ காஸ்டிங் ஓட் ஆர்டிகல் என்ன? சென்ட்ரல்ல 100 அப்படிங்கிறது. ஓகே. தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க? 1994 April 22. எஸ், 1994 April 22. தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் அப்படிங்கிறது இது கொண்டு வரதுக்கு முன்னாடி எப்ப இருந்திருக்கும்? 1958. எஸ், 1958ல வந்து இருந்திருக்கும். சோ நமக்கு இப்ப எவ்வளவு மாநகராட்சிகள் இருக்குது தமிழ்நாட்டுல? 25. எஸ், 25 மாநகராட்சிகள் அப்படிங்கிறது இருக்குது.
நமக்கு டையார்கி சிஸ்டம் அப்படிங்கிறது எந்த ஆக்ட்ல ஃபர்ஸ்டா கொண்டு வந்தாங்க? 1919 ஆக்ட்ல. சட்ட மேலவை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது எந்த ஆக்ட் படி ஃபர்ஸ்டா உருவாக்கப்பட்டுச்சு? 1861. ஓகே. ஓகே. இதுதான் வந்து நமக்கு பஞ்சாயத்து ராஜ் முனிசிபாலிட்டிஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இது அப்படிங்கிறது. ஸோ அந்த பாக்ஸ் வந்து பார்த்துக்கணும். வரவு செலவு திட்ட சீர்திருத்தம் தொடர்பான குழு யாரு முனிசிபாலிட்டியில? வரவு செலவு திட்டம் வட்டல் வந்து எதுக்கு? நிதி, பினான்ஸ். கிரி, எஸ். கிரிஜாபதி முகர்ஜி இல்லையா? ஸோ அதான் வரவு செலவு அப்படிங்கிறது. ஓகே. நகரமயமாதலின் தேசிய ஆணையம் அர்பனைசேஷன் அப்படிங்கிறது கொரியா அப்படிங்கிறது. ஓகேவா? கொரியா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதுல தற்கால தமிழ்நாடு வரலாறு படிக்க சொல்லியிருந்தானா? இல்லையா? வேற என்ன சொல்லியிருந்தோம்? டென்த்ல இந்திய விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாட்டின் பங்கு ஓகே. சென்னை வாசிகள் சங்கம் எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? 1852. டேட் February 26. யார் ஸ்டார்ட் பண்ணாங்க? கஜ்ஜுலு லக்ஷ்மி நரசு, ஸ்ரீனிவாசனா. ஸோ நிறைய பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்டா கொண்டு வரப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு, அந்த அரசியல் சார்ந்த அமைப்பு சவுத்துல. சித்திரவதை சட்டம், டார்ச்சர் ஆக்ட் அப்படிங்கிறது எப்போ வந்திருக்கும்? 1860ல வந்து அதை அபாலிஷ் பண்ணிருப்பாங்க. ஆக்ட் கொண்டு வந்தது 1854 to 56 அந்த பீரியட்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த டார்ச்சர் கமிஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது 1855ல சப்மிட் பண்ணிருப்பாங்க. வேலூர் கழகம் எந்த வருஷம்? 1806. வேலூர் கோட்டை யாரால கட்டப்பட்டது? 10 ஜூலை. எஸ், சின்ன பொம்மி நாயக்கரால கட்டப்பட்டது. சோ சென்னை உயர் நீதிமன்றத்துல முதல் இந்திய நீதிபதியா இருந்தவர் யாரு? முத்துசாமி. ஸ்ரீ முத்துசாமி. சோ ஓகே. ஹிந்து பத்திரிகை யாரெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க? ஹிந்து ஜி சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரி. சோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. எந்த வருஷம்? 1878ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சுதேசமித்ரன் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க? 82. எஸ், 1882. புக் டேட்டா படி 1891 அப்படிங்கிறது இருக்கும். இந்தியன் பேட்ரியாட் அப்படிங்கிறது யார் ஆரம்பிச்சாங்க? கருணாகர மேனன். எஸ், கருணாகர மேனன் வந்து இந்தியன் பேட்ரியாட். மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் ஜிபி பிள்ளை. சூப்பர். சோ சூரியோதயம் நீலகண்ட பிரம்மச்சாரி. எஸ், நீலகண்ட பிரம்மச்சாரி ஆரம்பிச்சிருப்பாரு. சவுத் இந்தியன் மெயில் ஜார்ஜ் ஜோசப் இல்லையே, அவர் வந்து அதுல ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஸோ ஸ்டார்ட் பண்ணது சார்லஸ் லாசனும் ஹென்ரி கார்னிஷ். ஓகேவா? சார்லஸ் லாசன், ஹென்ரி கார்னிஷ். நெக்ஸ்ட் சென்னை மகாஜன சபை, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1884 மே
16. எஸ் 1884 May 16. ஃபர்ஸ்ட் தலைவர் யாரு? Rangaya Naik. ரங்கையா. செயலாளர் அனந்தச்சார்லு. எஸ் ஆனந்த சார்லு. ஸோ 1884ல டிசம்பர்ல பிரம்மஞான சபை எந்த இடத்துல கூட்டினாங்க மீட்டிங்? திவான் ரகுநாதராவ் பிளேஸ் வீட்ல. எஸ் அடையார்ல. ஓகேவா, அடையாறு திவான் ரகுநாதராவ் வீட்ல கூடியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1885 பம்பாயில நடந்த மீட்டிங்ல வந்து எவ்வளவு பிரதிநிதிகள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க டோட்டலா? 72. 72. அதுல சென்னையில இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க 21. 22 அப்படிங்கிறது புக்ல இருக்கும், 21 வந்து டிடிவில இருக்கும். ஓகே, தற்கால தமிழ்நாட்டு வரலாறுல. நெக்ஸ்ட் வந்து 1886 ஐஎன்சி செஷன் யாரு தலைவரா இருந்தாங்க? Dadabhai Naoroji. தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ தேர்ட் ஐஎன்சி செஷன் Badruddin Tyabji. எஸ் பக்ருதீன் தியாப்ஜி சென்னையில நடந்திருக்கும். 1000 விளக்கு தொகுதி. இதுல வந்து சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? 362. எஸ் 362 வந்து சென்னையில இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. டோட்டலா பார்ட்டிசிபேட் பண்ணவங்க 607. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தீவிர தேசியவாதத்தோட தலைவர் யாரு? திலகர். திலகரா. ஓவரால் இந்தியால தீவிர தேசியவாதம் ஒருத்தர் இங்க வருவார்ல சென்னைக்கு. பிபின் அக்கா. எஸ் அவரேதான், பிபின் சந்திரபால். பிபின் சந்திரபால். ஸோ இவரு சென்னைக்கு இவரை கூட்டிட்டு வர்றது யாரு? பாரதியார். ஓகேவா, பாரதியார் தான் கூட்டிட்டு வருவாங்க. ஸோ ஸ்பீச் கொடுக்கறப்ப எல்லாம் கூட துணையா இருந்தது வந்து விஓசியும் சுப்பிரமணிய சிவா அவர்களும். ஸோ நம்ம இவர் விஓசி வந்து ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணாரு? 1906 October 16. எஸ் 1906 October 16ல. ஸோ என்னென்ன 2 கப்பல் வந்து வாங்கி விட்டுருப்பாரு? காலியா லாவோ. Galia. எஸ் எஸ்எஸ் காலியா, எஸ்எஸ் லாவோ. எங்க இருந்து எங்க வரைக்கும் ஓட்டி இருப்பாரு? தூத்துக்குடி டு கொழும்பு. எஸ் தூத்துக்குடி டு கொழும்பு. கோரல் நூற்பாலை போராட்டம் எந்த வருஷம்? 1908 February to March. எஸ் 1908 February to March அந்த பீரியட்ல வந்து நடந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உண்மை விளக்க நிலையம் அப்படிங்கிற ஒண்ணு வந்து யாரு நிறுவியிருப்பா? ஜீவானந்தம். எஸ் ஜீவானந்தம். ஓகேவா, ஜீவானந்தம். ஸோ இவர் காந்தி ஆசிரமத்தை எந்த பிளேஸ்ல நிறுவினாரு? பாப்பரப்பட்டி அக்கா. சிராவயல். ஓகேவா, சிராவயல்ல நிறுவியிருப்பார். எஸ் சிராவயல். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஹவுஸ் யார் ஆரம்பிச்சாங்க எந்த வருஷம்? Shyamji Krishnavarma 1905. எஸ் ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா 1905ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. புரட்சிகர செய்தித்தாள்கள் எதெல்லாம் இருந்திருக்கும் பாண்டிச்சேரியில இருந்து வெளியிடப்பட்டது? India. இந்தியா விஜயா, சூரியோதயம். சோ இந்தியா விஜயா யாரோட பத்திரிகை? யார் ஆசிரியரா இருந்திருப்பாங்க? பாரதியார். சோ பாரத மாதா சங்கம் அப்படிங்கறது யாரு ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? Neelakanta Brahmachari 1910. எஸ் நீலகண்ட பிரம்மச்சாரி. ஸ்கூல் புக் டேட்டா படி 1904, அவர் வெங்கடேஷன் புக் படி 1910 அப்படிங்கிறது. ஸோ வாஞ்சிநாதன் ஆஷ் அவர் கொலை பண்ணது எப்போ? ஜூன் 17, 1911 ஜூன் 17ல. ஸோ அப்போ அவர் எங்க போறதுக்காக நின்றுட்டு இருந்தார் ஆஷ்? அந்த ட்ரெயின் எங்க போறது? எஸ் கொடைக்கானல் போறதுக்காக நின்றுட்டு இருந்தது. ப்ரோ இந்தியா அப்படிங்கிற ஒரு மந்த்லி மேகசின் செண்பகராமன் பிள்ளை அவர் ஸ்டார்ட் பண்ண சங்கம் எது? நீலகண்ட பிரம்மச்சாரி பாரத மாதா சங்கம். செண்பகராமன் பாரத மாதா வாலிபர் சங்கம் அப்படிங்கிறது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் வந்து எந்த பத்திரிகையை வாங்கி நியூ இந்தியான்னு பேர் மாத்திருப்பாங்க? மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட். எஸ் மெட்ராஸ் ஸ்டாண்டர்டை வாங்கி தான் நியூ இந்தியான்னு சொல்லிட்டு பேர் மாத்திருப்பாங்க. இவங்க ஹோம் ரூல் லீக் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? September 3, 1916. சூப்பர். September 3, 1916ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. வேற என்ன நியூஸ் பேப்பர் இவங்களோடது நியூ இந்தியா இல்லாம?
New India Commonwealth. எஸ், நியூ இந்தியா காமன்வெல்த். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த அதிநவீன வசதிகளோடு கூடிய ரயில்ல அடிமைகளா இருப்பதை விட சுதந்திரத்தின் கூடிய மாட்டு வண்டியே சிறந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல பார்த்தோம்னா எஸ் ஓகே. ஸோ இவங்க வந்து 2 புக் எழுதியிருப்பாங்க. என்னென்ன புக் சொல்லுங்க பார்க்கலாம். ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம், இன்னொன்னு இந்தியா இந்தியா ஏ ஏ நேஷன். எஸ், இந்தியா ஏ நேஷன் அப்படிங்கிற புக்கு. ஸோ 2 புக்கும் எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சென்னை மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1912. எஸ், 1912. நான் பிராமின் அசோசியேஷன் 1909. 1909. ஸ்டார்ட் பண்ணது யாரு? நான் பிராமின் அசோசியேஷன். சுப்பிரமணியம். எஸ், புருஷோத்தம நாயுடு, சுப்பிரமணியம் 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவே மெட்ராஸ் யுனைடெட் லீக் யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பா? சரவணப்பிள்ளை, வீராசாமி, துரைசாமி. எஸ், சரவணப்பிள்ளை, வீராசாமி நாயுடு, துரைசாமி நாயுடு 3 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷனோட செயலாளரா யார் இருந்திருப்பாங்க? செக்ரட்டரியா? நடேசன் இருந்திருப்பாரு. ஓகே. ஸோ இவர் வந்து எந்த வருஷம் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டல் வந்து தொடங்கியிருப்பாரு? 1906. 1916ல. ஓகேவா? 1916ல. ஸோ நமக்கு இந்த ஸ்டார்டிங்ல 2 தொடங்கி இருப்பாங்க. இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி 2 இதா தொடங்கி இருப்பாங்க. என்னெல்லாம்? எஸ், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் அப்படிங்கிறது. ஸோ பீப்புள் அசோசியேஷன் எதுக்காக ஆரம்பிச்சது? நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பர்ஸ் மூலமா எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ லிபரல் ஃபெடரேஷன் தான் நமக்கு அரசியல் சார்ந்த ஒரு இதா இருந்திருக்கும். ஸோ அதான் பின்னால எப்படி பேர் மாற்றம் செய்யப்பட்டது? நீதி கட்சி. நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு மாற்றம் பெற்றிருக்கும். ஸோ ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிகையோட கௌரவ பதிப்பாளர் யாரு? துணை பதிப்பாளர் யாரு? டிஎம் நாயர் கௌரவ பதிப்பாளர், பூர்ணலிங்கம் வந்து துணை பதிப்பாளர். ஓகே. ஸோ டிஎம் நாயர் வந்து கௌரவ பதிப்பாளர், துணை பதிப்பாளர் வந்து பூர்ணலிங்கம். திராவிடன் அதோடது யார் பதிப்பாளர்? பக்தவச்சலம். ஓகே. ஸோ அதே ஆந்திர பிரகாசிகா பார்த்தசாரதி நாயுடு. ஓகே. ஸோ எத்தனை பேர் சேர்ந்து நமக்கு இந்த எந்த இடத்துல எத்தனை பேர் சேர்ந்து இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கி இருப்பாங்க? சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் 30 பேரு, சென்னை விக்டோரியா பொது அரங்குல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபர்ஸ்ட் நடந்த எலெக்ஷன்ல எவ்வளவு பிளேசஸ்ல வின் பண்ணாங்க? 98க்கு 63 பிளேசஸ்ல வின் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சிஎம் யாரு? சுப்பராயலு. ஸோ சுப்பராயலு 1921ல உடம்பு சரியில்லாம பதவி விலகிறாரு. அவருக்கு அப்புறமா யாரு சிஎம் ஆகுறாங்க? பனகல். ஸோ பனகலோட இயற்பெயர் என்ன? ராமராய நீங்க. பொப்புளியரசரோட இயற்பெயர் ராமகிருஷ்ண ரங்காராவ் அப்படிங்கிறது. ஸோ ரவுலட் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 1919. எஸ், மார்ச் 18. ஓகே. ஸோ அந்த டைம் வந்து காந்தி எங்க இருந்தாரு? மார்ச் 18 சென்னையில இருந்தாரு. எஸ், மெரினா கடற்கரையில ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் எந்த வருஷம் எப்போ? 1919 ஏப்ரல் 13. ஸோ 2 பேரும் அரெஸ்ட் பண்ணதுக்காக தான் இந்த ஜாலியன் வாலாபாக் அந்த பிளேஸ்ல வந்து எல்லாரும் இது பண்ணிருப்பாங்க, ப்ரொடெஸ்ட். ஸோ அது வந்து யாரு 2 பேரு? சைஃபுதீன் பிச். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சத்தியகிரகா சபை அப்படிங்கிறது பாம்பேல யாரு ஸ்டார்ட் பண்ணாங்க? ஓகே. எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 1919ல தான். ஓகேவா? 1919ல தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே. சோ வெள்ளிவாக்கு நாவலர் யாரு? சத்தியமூர்த்தி. ஓகே. ஆங்கில பித்தர்? டிஎம் நாயர். வெள்ளுடை வேந்தர்? தியாகராய செட்டி.
ரோசாபுதுரை, George Joseph. ஜார்ஜ் ஜோசப். ஜார்ஜ் ஜோசப். ஓகே. சோ இந்த கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளோட முக்கிய மையமா திகழ்ந்த பகுதி எது? வாணியம்பாடி. வாணியம்பாடி அப்படிங்கிறது. கிலாபத் டே எப்போ? October 17. அக்டோபர் 17 அப்படிங்கிறது. ஓகே. இந்த முஸ்லீம் லீகோட சென்னை பிரான்ச் வந்து யாரு ஸ்டார்ட் பண்ணிருக்கா? யாகூப் ஹாசன். எஸ், யாகூப் ஹாசன். சோ இவரோட ரொம்ப நெருங்கிய நண்பரா ஒருத்தர் இருந்திருப்பாரு, யாரு? ராஜாஜி. எஸ், ராஜாஜி. தஞ்சாவூர்ல வரிகுடா இயக்கம் எப்ப நடந்துச்சு? 1921. எஸ், 1921ல. சோ அந்த டைம்ல தான் என்ன ஆகும் அப்படின்னா, சோ 1921ல யாரு வருவா லண்டன்ல இருந்து? 1922ல வேல்ஸ் வருவாரு, 21ல கனாட். ஓகேவா? கனாட் கோமகன் வருவாரு. சோ அவர் எஸ் வேல்ஸ் இளவரசர் 22 ஜனவரி 13 வந்து வந்திருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து சௌரி சௌரா எந்த வருஷம்? 1922 February 5. எஸ், 1922 February 5ல வந்து எத்தனை போலீஸ் அவங்க வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க? 22. ஓகே. ஸ்வராஜ் பார்ட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1923 January 1. 1923 Jan 1. யார் யாரு? C.R. Das, Motilal Nehru. C.R. Das, மோதிலால் நேரு. சோ ஸ்வராஜ் பார்ட்டிக்கு இங்க சென்னையில யாரு தலைவரா இருந்திருப்பாங்க? சத்யமூர்த்தி. ஓகே. 1926 எலெக்ஷன்ல மெட்ராஸ்ல வின் பண்ணது யார் சிஎம் பதவி ஏற்றிருப்பா? சுப்பராயன். எஸ், சுப்பராயன். ஓகே. சோ சைமன் கமிஷன் எத்தனை பேர் அந்த கமிஷன்ல இருந்தாங்க? 7 பேரு. சோ சைமன் கமிஷன் வந்து எதை ரிவ்யூ பண்றதுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டி? Montagu Chelmsford. 1919. சோ இந்த சைமன் கமிஷன் வந்து எப்போ பாம்பேக்கு வந்தாங்க? 1928. எஸ், February 3, 1928ல வந்து வருவாங்க. சோ இவங்க இதுக்கு வந்து எதிர்ப்பு குழு தலைவரா ஒருத்தர் இருந்திருப்பாரு அங்க பாம்பேல, யாரு? ஜின்னா. எஸ், முகமது அலி ஜின்னா. சோ சென்னைக்கு எப்போ வந்தாங்க? 1929 February 18. 1929 February 18ல வந்திருப்பாங்க. சோ இங்க வந்து யாரு எதிர்ப்புக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க? சத்யமூர்த்தி. சோ சைமன் குழு இதுல வந்து தடியடியில ஒருத்தர் இறந்திருப்பாரு, யாரு? லாலா லஜ்பதி ராய். எப்ப இறந்தாரு? 1928 November 17. எஸ், 1928 நவம்பர் 17ல வந்து இறந்திருப்பாரு. சோ நீல் சிலை அகற்றும் போராட்டம் எந்த வருஷம்? 1927. எஸ், 1927 August 11ல. பட் அவரோட சிலை அப்படிங்கிறது யாரோட பீரியட்ல சென்னை மியூசியத்துக்கு மாற்றிருப்பாங்க? ராஜாஜி 1937ல. சோ இந்த பூர்ண ஸ்வராஜ்யம் அப்படிங்கிற இலக்கு வந்து அந்த ரெசல்யூஷன் எங்க நடைபெற்ற ஐஎன்சி செஷன்ல பாஸ் பண்ணாங்க? 1929 லாகூர் செஷன்ல தான் வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது வந்து இலக்குன்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணது சென்னையில, ரெசல்யூஷன் வந்து 29ல. சோ ராவி நதிக்கரையில தேசிய கொடியை ஏத்துனது எப்போ? January 26, 1930. January 26, 1930ல. சோ வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் யார் தலைமையில நடைபெற்றுச்சு? ராஜாஜி. ஓகே. சோ மொத்தமா எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? 98 plus 2. எஸ், 98 plus 2 அப்படிங்கிறது. இவங்க அந்த பாத் எங்க இருந்து எங்க வரைக்கும் போயிருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வழி. திருச்சி, தஞ்சாவூர், வேதாரண்யம். ஓகேவா? திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, வேதாரண்யம். ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்துல அரெஸ்ட் ஆன ஃபர்ஸ்ட் பெண் யாரு? ருக்மணி லக்ஷ்மிபதி. ருக்மணி லக்ஷ்மிபதி. ஓகே. சோ இவரு சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டோட உச்சியில தேசிய கொடியை ஏத்தினது யாரு? 1932 ஜனவரி 26. பாஷ்யம் ஆர்யா. பாஷ்ய ஆரியம் என்ற பாஷ்யம். சோ இந்த மெட்ராஸ் மாகாண சட்டசபையோட துணை சபாநாயகரா நியமிக்கப்பட்ட முதல் பெண்? ருக்மணி லக்ஷ்மிபதி. எஸ், ருக்மணி லக்ஷ்மிபதி. திருப்பூர் குமரன் எப்ப இறந்தாரு? எஸ், 1932 Jan 11. ஓகேவா? Jan 11. மது விலக்க வந்து பரிசோதனை முயற்சியா எங்க கொண்டு வந்தாரு ராஜாஜி? சேலம். சேலத்துல வந்து கொண்டு வந்தாரு. ஓகே. சோ இந்தி மொழி கட்டாய பாடம் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு? February 21, 1938. ஏப்ரல் 21, 1938ல. சோ அத திருப்பி அத நீக்கினது யாரு? எர்கின்ஸ். லார்ட் எர்ஸ்கின். சோ அதான் வந்து 1940ல February 21 வந்து நீக்கிருக்காரு. எஸ். மொழிப்போர் தியாகிகள் தினம் இப்போ Jan 25. Jan 25. ராயல் இந்திய கடற்படை புரட்சி எப்போ? 1946 பிப்ரவரியில நடந்திருக்கும். இதான் வந்து லாஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு கேட்டா இந்த ராயல் இந்திய கடற்படை புரட்சி. ஓகேவா? கப்பற்படை புரட்சி. லாஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா இதுதான். சோ ராயல் இந்திய நேவி எந்த வருஷம் நிறுவப்பட்டுச்சு? ஸ்டார்ட் பண்ணது 34. ஓகேவா? 34ல. ஓகே. சோ இந்த லெசன் தானே சொல்லியிருந்தேன். வேற என்ன லெசன் 10th? அவ்வளவுதானா? அவ்வளவுதான். 2017. ஓகே. சோ வேலூர் கழகத்தப்ப திப்புவோட பையன் அரசரா அறிவிக்கப்பட்டிருப்பார்ல, அவரோட பேர் என்ன? ஃபதே ஹைதர். சோ என்ன கொடி வந்து ஏற்றப்பட்டுச்சு அந்த டைம்ல? புலிக்கொடி வந்து ஏற்றப்பட்டிருக்கும். ஓகே. சோ 1895ல இந்திய அரச பிரதிநிதி ஒருவர் வந்து சென்னை மகாஜன சபை கொடுத்த வரவேற்புரையை ஏற்க மறுத்திருப்பாரு. யாரு? எல்ஜின். ஓகேவா? எல்ஜின் வந்து மறுத்திருப்பாரு. சோ சென்னை மகாஜன சபை ஐஎன்சி கூட எப்போல இருந்து சேர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிச்சு? 1920. 1920ல இருந்து இந்திய தேசிய காங்கிரஸோட இணைஞ்சு செயல்பட்டு இருந்திருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1930ல எந்த இயர்ல எந்த டேட்ல உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை வந்து சென்னையில ஜார்ஜ் டவுன், யானை கவுனி, அதுக்கப்புறம் உயர் நீதிமன்ற கடற்கரை பகுதியில தலைமையேற்று இவங்க நடத்தி இருப்பாங்க? ஏப்ரல் 22ல. சோ இதுக்கு வந்து ஒரு விசாரணை ஆணையம் வந்து அமைச்சிருப்பாங்க, ஒரு நீதிபதி குழு 3 பேர் வச்சு. அதுக்கு தலைமை யாரு? ராமச்சந்திர ஐயர் அப்படிங்கிறவரு. காந்தி வந்து எப்ப சென்னை மகாஜன சபையில ஸ்பீச் கொடுத்திருப்பாரு? 1896 அக்டோபர் 24. சூப்பர். 1896 அக்டோபர் 24ல. விஓசி எப்ப பிறந்தாரு? செப்டம்பர் 5, 1872. எஸ், செப்டம்பர் 5, 1872ல வந்து பிறந்திருப்பாங்க. தூத்துக்குடியில இவர் 2 இது வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. என்னெல்லாம்? சுதேசி தர்ம சங்கன சபா, அப்புறம் கூட்டுறவு. எஸ்,
சுதேசி தர்ம சங்க நெசவாளிகள் சங்கமும் சுதேசி கூட்டுறவு அங்காடிகள். ஸோ இது ரெண்டையுமே தூத்துக்குடியில இவர் ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகே. ஸோ சூரத் காங்கிரஸ் செஷன் எந்த வருஷம் நடந்துச்சு? 1907ல வந்து நடந்திருக்கும். ஸோ இவர் மேல தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டு எத்தனை வருஷம் சிறை தண்டனை அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க? 40 years. ஸோ எந்த கால்ல இவருக்கு வந்து சங்கிலி கட்டியிருப்பாங்க? ரைட் லெக். ஓகேவா? ரைட் லெக்ல. நெக்ஸ்ட் சுப்பிரமணிய சிவா எந்த ஊர்ல பிறந்தாரு? வத்தலகுண்டு, திண்டுக்கல். ஓகே. ஸோ இவருக்கு கடைசியில என்ன நோய் வந்துச்சு? தொழுநோய். தொழுநோய், லெப்ரசி. ஸோ இதனால எந்த சிறைக்கு மாற்றப்பட்டார்? சேலம் சிறை. சேலம் சிறைக்கு மாற்றப்பட்டார். ஃபர்ஸ்ட் எந்த சிறையில அடைக்கப்பட்டார்? திருச்சி சிறையில அடைக்கப்பட்டிருப்பாரு. சோ இப்ப இவர் எப்ப இறந்தாரு? 1925 ஜூலை 23. எஸ், ஜூலை 23, 1925ல வந்து இறந்திருப்பாரு. சுப்பிரமணிய பாரதியார் எப்ப பிறந்தாரு? டிசம்பர் 11, 1882ல பிறந்திருப்பாரு. இவரோட 143வது பர்த்டேவை என்னன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்? எஸ், பாரதிய பாஷ்யா திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. சோ மதுரையில எந்த வருஷம் தமிழாசிரியரா ஒர்க் பண்ணாரு? எஸ், 1904ல. எந்த ஆங்கில பத்திரிகையை வெளியிட்டாரு? அந்த ஆங்கில பத்திரிகையோட பேரு? பாலபாரதம் அப்படிங்கிறது. சுயராஜ்ய டே அப்படிங்கறத எப்போ செலிப்ரேட் பண்ணிருப்பாரு? எந்த இயர்? March 9, 1908. எஸ், 1908 அப்படிங்கிறது மார்ச் 9. ஓகே. சோ இவர் பாரதியாரோட படைப்புகளுக்கு எந்த வருஷம் பிரிட்டிஷ் வந்து தடை போட்டிருப்பாங்க, பேன் பண்ணிருப்பாங்க? எஸ், 1909ல. எகைன் இவர் எப்போ அரெஸ்ட் பண்ணாங்க? பாண்டிச்சேரிக்கு போயிருவாரு. திருப்பி எப்போ வர்றப்ப எங்க வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க? எஸ், 1918ல கடலூர்ல வச்சு அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. சோ எவ்வளவு டேஸ் வந்து ஜெயில போட்டிருப்பாங்க? 3 weeks. எஸ், 3 weeks வந்து ஜெயில போட்டிருப்பாங்க. எப்ப இறந்தாரு? 1921 செப்டம்பர் 11. 1921 செப்டம்பர் 11. செப்டம்பர் 11 என்ன டேவா இது பண்றாங்க? மகாகவி தினம் அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கப்படுது. ஓகே. சோ ஆஷ் வந்து திருநெல்வேலி கலெக்டரா இருந்தப்ப எத்தனை பேரை திருநெல்வேலியில சுட்டு கொண்டு இருப்பாரு? இதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் 4 பேரை சுட்டு கொண்டு இருப்பாரு. இதுக்கு பழிவாங்க தான் வாஞ்சிநாதன் வந்து அவரை சுட்டிருப்பாரு. சோ இவங்க இந்த திருநெல்வேலி சதி கழகம் பத்தி விசாரிக்கிறதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் போட்டிருப்பாங்களே, யாரு? தாம்பே. எஸ், தாம்பே அப்படிங்கிறவரு. சோ இவரை வந்து ஆஷ கொலை பண்ணது வந்து யார கொலை பண்ண போறதுக்கான ஒரு ஒத்திகை அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதியிருப்பாரு. எஸ், 5ஆம் ஜார்ஜ். திருப்பூர் குமரன் எந்த வருஷம் பிறந்தாரு? எஸ், 1904. சத்தியமூர்த்தி யாரோட அரசியல் குரு? காமராஜர். இவர் எந்த வருஷம் சென்னையோட மேயரா இருந்திருப்பாரு? 39ல. எஸ், 39ல. 37 எலெக்ஷன்ல வந்து இவரை தான் சிஎம் ஆக்குவாங்கன்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. பட் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ராஜாஜியை சிஎம் ஆக்கியிருப்பாங்க. சோ இருந்தாலும் இவரோட எதிர்ப்பு அப்படிங்கறதெல்லாம் காட்டாம இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 1939ல இவரை வந்து மேயரா அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. சோ இவர் எப்ப பிறந்தாரு? சத்தியமூர்த்தி 1887 ஆகஸ்ட் 19. 1887 ஆகஸ்ட் 19ல வந்து பிறந்திருப்பாங்க. ஓகே.
ஸோ 1939ல சென்னை மேயரா இருந்தப்ப இவர் தான் வந்து அந்த பூண்டி நீர்த்தேக்கம் அப்படிங்கறத கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாரு. பட் இதை எப்போ ஓபன் பண்ணாங்க? யாரோட பீரியட்ல? காமராஜரோட பீரியட். எஸ், காமராஜர் பீரியட்ல ஓபன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் எப்ப இறந்தாரு? 1943 மார்ச் 28. எஸ், 1943 மார்ச் 28ல வந்து இறந்திருப்பாரு. ராஜாஜி எப்ப பிறந்தாரு? 1878 டிசம்பர் 10. டிசம்பர் 10, 1878ல பிறந்திருப்பாரு, சேலம். ஸோ இவர் வந்து எந்த ஐஎன்சி செஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு ஸ்டார்டிங்ல? எந்த வருஷம்? எஸ், 1906ல கல்கத்தால நடந்த ஐஎன்சி செஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் 1907லையும் பார்ட்டிசிபேட் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது பார்த்தோம். 1937ல சிஎம் ஆகி எப்ப பதவி ராஜினாமா பண்ணாரு? 39. ஸோ சுதந்திர இந்தியாவோட முதல் கவர்னர் ஜெனரல் யாருதான்? ராஜாஜி. ஸோ இவர் எகைன் சிஎம் எப்ப பதவி ஏற்றாரு? 52. ஸோ என்ன பிரச்சனைனால திருப்பி பதவி விலகி இருப்பாரு? குலக்கல்வி. எந்த வருஷம் ராஜினாமா பண்ணாரு? 54ல. ஸோ இவர் எந்த பத்திரிகையை நடத்திட்டு இருந்தாரு? பத்திரிகை. இளம் இந்தியா. ஓகேவா? விமோசனம் புக்கு. ஸோ இளம் இந்தியா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இவரு ராமாயணத்தை என்னன்னு சொல்லி எழுதியிருப்பாரு? என்ன புக்கா எழுதியிருப்பாரு? வியாசர் விருந்து மகாபாரதம். ராமாயணம் சக்கரவர்த்தி திருமகன். ஓகேவா? சக்கரவர்த்தி திருமகன். இவருக்கு எப்ப பாரத ரத்னா கொடுத்தாங்க? 55. எஸ், அந்த ஃபர்ஸ்டா 54ல அனௌன்ஸ் பண்ணி கொடுத்திருப்பாங்க. 55ல. ஓகே. ஸோ இப்ப எப்ப இறந்தாரு? 72 டிசம்பர் 25. ஓகேவா? டிசம்பர் 25, 1975. ஸோ இவர் என்னன்னு சொல்றாங்க? இவரோட செயல்பாடுகள்னால இவருக்கு ஒரு பட்ட பேர் கொடுத்திருப்பாங்க. அரசியல் சாணக்கியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காமராஜர் எப்ப பிறந்தாரு? 1903 ஜூலை 15. ஸோ எதன் மூலமா, எந்த சத்தியாகிரக போராட்டத்துல பார்ட்டிசிபேட் பண்ணி இவர் வந்து சுதந்திர போராட்டத்துல வந்திருப்பாரு ஃபர்ஸ்டா? நானே பாதி ஆன்சர் சொல்லிட்டேன். 1924 வைக்கம் சத்தியாகிரகம். ஓகேவா? வைக்கம் சத்தியாகிரகத்துல எந்த வருஷத்துல இருந்து காங்கிரஸோட முழு நேர உறுப்பினர் ஆயிருப்பாரு? ஃபுல் டைம் மெம்பர். 29. ஓகே. உப்பு சத்தியாகிரகத்துல பார்ட்டிசிபேட் பண்ணனால இவர் அரெஸ்ட் பண்ணி எந்த ஜெயில போடுறாங்க? அலிப்பூர். இல்லையா? உப்பு அள்ளினாரு, அதனால அலிப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே. சோ காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போ? 1931 மார்ச் 5. 1931 மார்ச் 5ல. ஸோ 1940ல இந்த சத்தியாகிரக போராட்டத்துக்கு அனுமதி வாங்குறதுக்காக வார்தா போயிருப்பாரு. அங்க போகும்போது இவர் அரெஸ்ட் பண்ணி எந்த ஜெயில போடுவாங்க? வேலூர். ஓகேவா? வேலூர் சிறையில வந்து போடுவாங்க. ஸோ 1942ல வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஸோ அந்த டைம்ல தான் அரெஸ்ட் பண்ணி எங்க போடுறாங்க? அமராவதியில போடுவாங்க. ஸோ 1947ல இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆனதப்ப எங்க தேசிய கொடி ஏற்றினாரு? சத்தியமூர்த்தி வீட்டுல வந்து தேசிய கொடி ஏற்றிருப்பாரு. காமராஜர் தமிழ்நாட்டோட சிஎம்மா எவ்வளவு வருஷம் இருந்தாரு? 9 இயர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி காமராஜர் திட்டம் கே பிளான் அப்படிங்கிறது படி எல்லாரும் ராஜினாமா பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே போல பார்த்தோம்னா இவர் எப்போ இறந்தாரு? 1975 அக்டோபர் 2. அக்டோபர் 2, 1975 காந்தியோட பர்த்டே அன்னைக்கு இறந்திருப்பாரு.
ஸோ அவ்வளோதான் இந்த லெசன். ஸோ இது இம்பார்ட்டன்ட் லெசன். இதில் நிறைய டேட்டாஸ் இருக்கும் ஓகேவா இந்த புக்கில் 2017 எடிஷனில். இது படிச்சுக்கோங்க, மெயின்ஸுக்குமே யூஸ் ஆகும் இந்த லெசன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சோஷியல் இஷ்யூஸா, இல்லிட்ரஸியா, நெக்ஸ்ட் 25 பேஜஸ் இல்லையா? எந்த பேஜ்ல இருந்து? 130ல இருந்தா 130க்கு மேல 30க்கு மேல. ஆ ஸோ பிஎம் உஷா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2013. ஸோ ராஷ்ட்ரிய உச்சதார் சிக்ஷா அபியான். ஸோ அதுதான் இன்னொரு நேம் வந்து பிஎம் உஷா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டார்கெட் வந்து என்னவா இருந்திருக்கும்? 2017க்குள்ள எவ்வளவு சேர்க்கை விகிதம் கொண்டு வரணும் அப்படின்னு? 32% கொண்டு வரணும் அப்படிங்கிறது இருந்திருக்கும். IEDSS யாருக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம்? டிசேபிள் பர்சன்ஸ்க்காக. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2009ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல எந்த ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க வந்து கவர் ஆவாங்க? 9th to 12th 14 to 18 ஏஜ் கேட்டகரி. ஸோ இது வந்து எதுக்கு கூட மர்ஜ் பண்ணியிருப்பாங்க 2013ல? RMSA ராஷ்ட்ரிய மாத்தியமிக் சிக்ஷா அபியான் கூட மர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ NP-NSP எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1995 ஆகஸ்ட் 15. ஸோ இதை மிட் டே மீல் ஸ்கீம் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணது எப்போ? 2007 அக்டோபர்ல. PM போஷான் அப்படின்னு எப்போ நேம் சேஞ்ச் பண்றாங்க? 2021. ஸோ 2021 அமெண்ட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இதை எந்த ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க? 8th வரைக்கும். எஸ், 1ல இருந்து 8th வரைக்கும். ஸோ எஜுசாட் சேட்டலைட் எந்த வருஷம்? 2004. ஸோ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 2009. இம்ப்ளிமெண்ட் ஆனது April 1, 2010. April 1, 2010. ஸோ இதுல அமெண்ட்மெண்ட் பண்ணது 2019. ஸோ எந்த ஏஜ் கேட்டகரிக்கு எஜுகேஷன் கொடுக்கறது இதோட டார்கெட்? 6 to 14 years. எஸ், 6 to 14 அப்படிங்கிறது 18 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைங்க. சமக்ர சிக்ஷா அபியான் எப்போ கொண்டு வந்தாங்க? 2018. ஸோ இதுல வந்து எந்த 3 ஸ்கீம்ஸ் வந்து மர்ஜ் பண்ணியிருப்பாங்க? SSA, RMSA, TE. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பள்ளியில அறிவியல் கணிதம் கற்பிப்பதை ஊக்குவிக்கிற வகையில எதை வந்து ஆதரிச்சிருப்பாங்க? ஒரு ஸ்கீம் ராஷ்ட்ரிய அவிஷ்கார் அபியான். ராஷ்ட்ரிய அவிஷ்கார் அபியான் அப்படிங்கிறது. ஆபரேஷன் டிஜிட்டல் போர்டு எப்போ? 2019ல. ஸோ இந்த பெண் குழந்தைகளுக்கு தற்காப்பு பயிற்சி அளித்தல். ஸோ இது யாரோட பெயர்ல ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த ஸ்கீம்? ராணி லக்ஷ்மி பாய் அவர்கள் பெயர்ல. ஸ்ரேயாஸ் திட்டம் எந்த வருஷம்? 2019. எந்தெந்த மினிஸ்ட்ரிக்கு இதுல வருது? திறன் மேம்பாடு தொழில் முனைவு. ஓகே, மத்திய மனிதவள மேம்பாடு, ஹியூமன் ரிசோர்சஸ், ஸ்கில், லேபர் 3 வரும். ஸோ 2022க்குள்ள எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க டார்கெட் வச்சிருந்திருப்பாங்க? 50 lakhs. ஓகே. ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளி திட்டம், மாடல் ரெசிடென்சியல் ஸ்கூல் ஏகலைவா எந்த வருஷம்? 97, 98. 2020. ஓகே, 2025 ரிப்போர்ட் படி எவ்வளவு ஸ்கூல்ஸ் இந்தியால EMRS இருக்குது? இந்தியா 722. ஓகேவா? 2025 அப்டேட்டட் டேட்டா 722 நோட் பண்ணிடுவாங்க. அடுத்தது தமிழ்நாட்டுல வந்து 8 ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது.
ஓகே. ஸோ இதுல வந்து கிராண்ட்ஸ் அந்த மானியங்கள் வந்து எந்த ஆர்டிகளுக்கு கீழே கொடுக்குறாங்க? எஸ் 75 275ல 1. நிபுன் பாரத் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 2021 2021. டார்கெட் இயர் என்ன? 2026 to 27. எஸ் 2026 to 27 அப்படிங்கிறது டார்கெட்டட் இயர். நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் 22 எஸ் 2022. டார்கெட் இயர் 2027. 27 ஓகேவா? பிஎம் ஸ்ரீ எப்போ கொண்டு வந்தாங்க? 22 தான் ஓகேவா? பிரேரணா அப்படிங்கிற ஸ்கீம் 2024. இதுல எந்த ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த ஒரு வார கால உண்டு உறைவிடம் திட்டம் கொடுக்கலாம்? 9th to 12th ma'am. 9th to 12th. NIRF நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் எப்போ கொண்டு வந்தாங்க? 2015 செப்டம்பர் 29. ஸோ இந்த NIRF ரேங்கிங்ல இப்போ நமக்கு 2026ல ஒரு லிஸ்ட் விட்டுருப்பாங்க 25ல. அதுல எவ்வளவு காலேஜஸ்? எஸ் 17 காலேஜஸ் இருக்குது தமிழ்நாட்டுல இருந்து. AICTE எப்போ ஆரம்பிச்சாங்க? 1945. ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் எந்த இயர் கொடுக்கப்பட்டது? 86ல வந்து தனி அதிகார அமைப்பா மாறப்பட்டிருக்கும். பட் அந்த ஸ்டாச்சுட்டரி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது 87ல இருந்து வந்திருக்கும். ஓகேவா? NCERT எப்போ கொண்டு வந்தாங்க? 61ல. CBSE 62. ஓகே. UGC 1953 Act 56ல. ஓகே. நேஷனல் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் எந்த வருஷம்? 78. நேஷனல் லிட்ரஸி மிஷன் 88. ரூரல் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம் 1986. ஸோ இதோட ஸ்லோகன் என்ன? Each one teach one. Yes, each one teach one. So மகிழா சமக்கியா திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 89ல இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். லான்ச் பண்ணது 88ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. பாலிகா சம்ருத்தி யோஜனா 1997. தொடக்க மட்டத்தில் பெண்கள் கல்விக்கான தேசிய திட்டம் நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் அட் எலிமெண்டரி லெவல் 2003. செகண்டரி எஜுகேஷன் 2008. கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா 2004. எந்த ஏஜ் கேட்டகரி இதுல கவர் ஆகுறாங்க? 10 to 18 years. 10 to 18 years அப்படிங்கிறது. Yes, 6 to 12. ஓகே. சக்ஷார் பாரத் மிஷன் 2009. ஸோ இது எந்த சென்சஸ் படி இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 2001 சென்சஸ் பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் 2015 Jan 22. ஸோ இதுல எந்த மினிஸ்ட்ரி எல்லாம் வருது? எஜுகேஷன், ஹெல்த், விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ 3 வரும். உதான் ஸ்கீம் CBSE ஓடது 2014. எந்த பேஜ் வரை படிச்சிருக்கீங்க? டிஜிட்டல் எஜுகேஷன் படிச்சிட்டு டிஜிட்டலுக்கு முன்னாடி வரைக்குமா? ஆமா மேம், நிஷ்டா வரைக்கும். ஓகே. நிஷ்டா எப்போ கொண்டு வந்தாங்க? 2019.
2019 National Initiative for School Heads and Teachers Holistic Advancement. ஸோ இதோட டார்கெட் என்ன? இதோட அப்ஜெக்டிவ் டீச்சர்ஸ். எஸ், டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறது தான் இதோட அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து சிஏவா எந்த மந்த்? March 15 to 30. March 15 to 30. டர்பிடோ குடுவை வடிவ பானை ஓடுகள் ரீசனா எந்த எக்ஸ்கவேஷன்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க? வெம்பக்கோட்டை எக்ஸ்கவேஷன்ல. மணிக்கொல்லை எங்க இருக்கு? எந்த டிஸ்ட்ரிக்ட்? கடலூர். ஆதிச்சலூர் கள்ளக்குறிச்சி. வெள்ளலூர் கோவை. தெலுங்கனூர் சேலம். பட்டணமருதூர் தூத்துக்குடி. ஹரிவலம் வந்தநல்லூர் சிவகாசி. தென்காசி. ஓகே. சோ தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிற புக்குக்காக யாருக்கு சாகித்ய அகாடமி கொடுத்தாங்க? எஸ், தமிழ்ச்செல்வன். சோ சாகித்ய அகாடமி எத்தனை லாங்குவேஜ் கொடுக்குறாங்க? 24 லாங்குவேஜ். ஓகே. நேஷனல் இம்யூனைசேஷன் டே எப்போ? March 16. இன்டர்போலும் வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து ஒரு ஆபரேஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. வைல்ட் லைஃப் டிராஃபிக்கிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ண. பேர் என்ன? தண்டர். எஸ், ஆபரேஷன் தண்டர் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி தான் நீங்க சொல்ற கனெக்ட் சேஃப் அப்படிங்கிறது. ஹியூமன் லைஃபையும் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது அது. இது வந்து வைல்ட் லைஃப் டிராஃபிக்கிங்காக கொண்டு வந்தது ஆபரேஷன் தண்டர். கௌதம் யோஜனா அப்படிங்கிறது வந்து எங்க கொண்டு வந்திருப்பாங்க? இது என்ன ஸ்கீம்? ஆக்சுவலா ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்கீம். சத்தீஸ்கர்ல கொண்டு வந்தது. எஸ், அபேண்டன் கேட்டில்ஸ், கைவிடப்பட்ட கால்நடைகளை வந்து பராமரிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் கௌதம் யோஜனா அப்படிங்கிறது. ஸோ இந்த ஹட்சின்சன் கில்ஃபோர்ட் ப்ரொஜேரியா சிண்ட்ரோம், ஸோ இது என்ன நோய்? ஜெனடிக் டிசார்டர். எக்ஸசைஸ் சி டிராகன் அப்படிங்கிறது யாரு கண்டக்ட் பண்ணக்கூடியது? ஸோ இதுல யாரு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க? எஸ், குவாட் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. குவாடும் எக்ஸ்ட்ராவா நியூசிலாந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. கண்டக்ட் பண்ணக்கூடியது வந்து யூஎஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓபிசி ரிசர்வேஷன் 27%. ஸோ இது ரிலேட்டடா இப்போ ரீசெண்டா ஒரு கேஸ் வந்திருக்கும்ல, கேஸோட நேம் என்ன? ரோஹித் நாதன் கேஸ். ஓகேவா? ரோஹித் நாதன் கேஸ். ஸோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்க ஜட்மெண்ட்? எஸ், கிரீமி லேயர் அப்படிங்கிறது பேரண்டல் இன்கம் மட்டும் வச்சு வர்றது கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்த குழந்தைய தத்தெடுத்தாலும் 12 வீக்ஸ் மகப்பேறு விடுமுறை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் எந்த கேஸ்ல ஜட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க? அந்த ஆக்டுக்கு கீழே கேஸ் நேம் ஹம்சா ஆனந்தினி. ஓகேவா? ஹம்சா ஆனந்தினி, நந்தூரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ பிளக் அண்ட் பிளே இண்டஸ்ட்ரியல் பார்க்குக்கு வந்து ஒரு 100 இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து இதுக்கு கீழே செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை மேம்படுத்தக்கூடியது. ஸோ அந்த ஸ்கீமோட பேர் என்ன? எஸ்,
பவ்யா Bhavya. பவ்யா. பாரத் அயோத்திக் விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது. பாரத் ட்ரைப் ஃபெஸ்டிவல் எங்க நடந்துச்சு? எஸ், டெல்லியில நடந்திருக்கும். தமிழ்நாடு சாரி ஃப்ளோட்டிங் லிடார் பயோ சிஸ்டம். ஸோ இது ஃபர்ஸ்ட் எங்க கொண்டு வந்தாங்க? முட்டம் கடற்கரை. எஸ், முட்டம், தமிழ்நாடு. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஃப்ளோட்டிங் லிடார் பயோ சிஸ்டம் அப்படிங்கிறது முட்டம் கடற்கரை, தமிழ்நாட்டுல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஏஷியாவோட லார்ஜஸ்ட் துலிப் கார்டன் எங்க ஓபன் பண்ணிருக்காங்க? ஸ்ரீநகர். ஜம்மு காஷ்மீர். எஸ், ஸ்ரீநகர், ஜம்மு காஷ்மீர். துலிப்னாலே ஜம்மு காஷ்மீர் தான் ஞாபகம் வந்துருங்க. ஸோ இந்த ஏற்றுமதியாளர்களுக்கு உதவுறதுக்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. அதோட பேர் என்ன? எக்ஸ்போர்ட். எஸ், ரிலீஃப். ஓகேவா? ரிலீஃப், ரெசிலியன்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக் இன்டர்வென்ஷன் ஃபார் எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டேஷன் அப்படிங்கிறது. உலகின் மகிழ்ச்சிகர நாடுகள் வேர்ல்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல இந்தியா எத்தனையாவது பிளேஸ்ல இருக்காங்க? 116. எஸ், 116. ப்ராஜெக்ட் 17A மொத்தம் எவ்வளவு ஷிப்ஸ் வந்து இருக்கும்? எஸ், 7. ஓகேவா? 7. ஸோ அதுல வந்து அந்த தலைமை கப்பல் எது சொல்லுவாங்க? எஸ், ஐஎன்எஸ் நீல்கிரி. நீல்கிரி. ஓகேவா? நீல்கிரி தான் தலைமை கப்பல். இந்த வருமான வரி சட்டத்தை எளிமைப்படுத்துறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ சாட்பாட் கொண்டு வந்திருப்பாங்க. அதோட பேர் என்ன? எஸ், கர்சாதி அப்படிங்கிறது. ஷார்ஹுல் ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்ல செலிப்ரேட் பண்றாங்க? ஷார்ஹுல், ஜார்க்கண்ட். ஓகேவா? ஜார்க்கண்ட்ல. ஸோ நம்ம எஸ்சி எஸ்டி ஆணையத்தோட தலைவரா நியமிக்கப்படக்கூடியவங்களோட ஏஜ் லிமிட் என்ன? 75. 75. இதுக்கு ஃபர்ஸ்ட் 17 இருந்திருக்கும், 75 இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. இந்தியாவில மிகப்பெரிய எரிவாயு சேமிப்பு மையம் எங்க இருக்கு? இந்தியால மங்களூர். ஓகேவா? மங்களூர் பூமிக்கு அடியில இருக்கக்கூடியது. இந்திரமா ஃபேமிலி இன்சூரன்ஸ் ஸ்கீம் எங்க கொண்டு வந்திருக்காங்க? தெலுங்கானா. குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ்ல வந்து இந்தியா எத்தனையாவது பிளேஸ்ல இருக்கிறாங்க? 13. ஓகேவா? 13th பிளேஸ்ல இருக்கிறாங்க. மோஸ்ட் அஃபெக்டட் ஏரியா வந்து பாகிஸ்தான் தான். இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் கார்பன் மார்க்கெட் என்ன பெயர்ல நடந்திருக்கும்? எஸ், பிராக்ரித் அப்படிங்கிற பேர்ல நடந்திருக்கும். பெத் ஃபெஸ்டிவல் எங்க கண்டக்ட் பண்ணாங்க? பெத். எஸ், கோவால. கருணா த பவர் ஆஃப் கம்பேஷன் இந்த புக் யாரோடது? கைலாஷ் சத்யார்த்தி. ஸோ அவரோட ஆட்டோபயோகிராஃபியோட நேம் என்ன? தியாசலை. புர்ஹன்ஷோ போரி வைல்ட் லைஃப் சான்ச்சுரி எங்க இருக்கு? எஸ், அசாம்ல இருக்குது. டெராஃபேப் அப்படிங்கிறது என்ன ப்ராஜெக்டோட நேம்? டெராஃபேப் எலான் மஸ்க் கொண்டு வந்திருப்பாரு. செமிகண்டக்டர். ஓகேவா? செமிகண்டக்டர். அனஹத் சிங் எந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட்டட் ஆனவங்க? ஸ்குவாஷ். ஓகே. வேர்ல்டு டிபி டே எப்போ? மார்ச் 24. கொலிஜியம் சிஸ்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? ஐ மீன் எப்போ கொண்டு வந்தாங்க? 93. ஓகேவா? 93 செகண்ட் ஜட்ஜஸ் கேசஸ்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் 1+4 அப்படிங்கிறது தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. யூனிஃபார்ம் சிவில் கோடு செகண்டா எங்க கொண்டு வந்திருக்காங்க இப்போ?
குஜராத். குஜராத்ல. திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்துல அமெண்ட்மெண்ட் எப்ப கொண்டு வந்தாங்க? 2026ல. ஆகாஷா 300 அப்படிங்கிறது என்னது? 3D பிரிண்டர். ஓகேவா? அந்த இதெல்லாம் ராக்கெட் பார்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணக்கூடியது. மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி இன் இந்தியா? டெல்லி. லோனி. எஸ், லோனி. யூபில இருக்கக்கூடிய லோனி. பசுமை தமிழ்நாடு இயக்கம் எப்ப கொண்டு வந்தாங்க? 2022 செப்டம்பர் 24. அதுபடி ஃபாரஸ்ட் கவர் ஏரியா இப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? 24.47%. ஸோ ஓஎன்ஜிசி வந்து எரிசக்தி தட்டுப்பாட்டை போக்கணும்னு சொல்லிட்டு ஆழ்கடல்ல இருந்து பெட்ரோலியல் பொருட்கள் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. அதோட பேர் என்ன? சமுத்திரமந்தன். ஸ்கீம் டியூரேஷன் 5 years. FCRA Act, Foreign Contribution Regulation Act 1976. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் போர்ட் ரெஃப்யூஜி ஸோ யாரு கொண்டு வந்திருக்கா? முதல் புகலிட துறைமுகம் அதானி போர்ட்ஸ். ஸோ இவங்க வந்து வெஸ்டர்ன் சைட்ல எந்த போர்ட் செலக்ட் பண்ணியிருப்பாங்க? ஈஸ்டர்ன் கோபால்பூர், ஒடிசா. ஓகே. கொரிங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்கு? ஆந்திரால. ஓகே. சோ துன்சுகா வான் பாதுகாப்பு அமைப்பு யார்கிட்ட இந்தியா வாங்க போறாங்க? ரஷ்யா. அபராஜிதா சாரங்கி கமிஷன் எதுக்காக போட்டாங்க? சிஎம்பிஎன் கைது செஞ்ச 30 days கண்டினியூஸா ஜெயில இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பதவி நீக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை ஆய்வு பண்றதுக்காக போடப்பட்ட குழு தான் அபராஜிதா சாரங்கி அவங்க தலைமையிலான குழு. ஸோ பாப்புலேஷன் சென்சஸ்ல டோட்டலா எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க? 33. ஜானிக் சின்னர் ஸோ என்ன ஸ்போர்ட்ஸோட ரிலேட் ஆனவர்? டென்னிஸ். ஐமெக்ஸ் டிடிஎக்ஸ் ஸோ இது என்ன எக்ஸசைஸ், என்ன பயிற்சி? டிஃபென்ஸ், ஆர்மியா, நேவியா, ஏர்ஃபோர்ஸா? ஐமெக்ஸ் டிடிஎக்ஸ் கொச்சியில கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் நேவி. ஓகேவா? நேவியோடது. ஷீதல் தேவி என்ன ஸ்போர்ட்ஸ்? வில்வித்தை. எஸ், வில்வித்தை. பாரா ஆர்ச்சர், பாரா வில்வித்தை. இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஜெண்டர் டே ஆஃப் விசிபிலிட்டி எப்போ? திருநங்கைகள் பார்வை திறன் தினம் மார்ச் 31. பெட்ரோலிய ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? ஆக்ட் ஆஃப் பெட்ரோல் 1934. ஓகேவா? 34. ஸோ இதுக்கான ரூல்ஸ் எப்போ கொண்டு வந்தாங்க? 2002. 2002. ஸோ அவ்வளோதான். ஓகே. ஸோ நம்மளோட பட்ஜெட் வந்து என்ன இதை பேஸ் பண்ணி 4 பில்லர்ஸ் எது? 26-27 பட்ஜெட். Females, young youths and farmers. Yes. Okay. So அதிகமான அமௌண்ட் எதுக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க?
இல்ல ஐ மீன் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் மேஜர் ஐட்டம்ஸ். எஸ், ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட், செகண்ட் Defense. டிஃபென்ஸ், தேர்டு ரூரல் டெவலப்மெண்ட், ஃபோர்த்து Home affairs, ma'am. ஹோம் அஃபேர்ஸ், ஃபிஃப்த்து Agriculture. எஸ் அக்ரிகல்ச்சருக்கு. ஓகே, பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க, நம்ம பார்த்த டேட்டாஸ் எல்லாம். 16th ஃபினான்ஸ் கமிஷன்ல எவ்வளோ ஸ்டேட்டுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க? 41. 41%. ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த பட்ஜெட் இயர்? 4.3. எஸ், 4.3%. திவ்யாங் சஹாரா யோஜனா அப்படிங்கிறது எதுக்காக, யாருக்காக? டிசேபிள் பர்சன்ஸ்க்கான அந்த ஹை குவாலிட்டி அசிஸ்டிவ் டிவைசஸ் கொடுக்கக்கூடியது. ஓகேவா? கௌஷல் யோஜனா, திவ்யாங்ஜன் கௌஷல் யோஜனா அப்படிங்கிறது Disabled வேலை வாய்ப்பு. எஸ், டிசேபிள்ஸ்க்கு ஸ்கில் ட்ரைனிங் மூலமா வேலை வாய்ப்புகள் கொடுக்கக்கூடியது. செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு வந்து ஒரு இது ஓபன் பண்ணி கொடுப்பாங்கல்ல, ஷாப்பு, நேம் என்ன? ஷீமார்ட் அப்படிங்கிறது. ஓகே ஓகே, அவ்வளவுதான்.